அனைவருக்கும் அன்பான வணக்கம். மலேசிய மண்ணின் மைந்தர், சமூக சேவகர், பிறர் நலன் கருதி உதவும் கரம், மனித நேயம் கொண்ட மக்கள் தொண்டர், தமிழ் டாக்டர் திரு நெல்சன் முருகன் ஐயா அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். இதோ. வணக்கம். நாம் எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை, ஒரு மாற்றத்தை நாம் அடைய வேண்டும் அல்லது அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கின்றது. மனிதனாக பிறந்தவர்கள் தங்களுக்கு பருவம் வரும் பொழுது தங்களுடைய காலேஜ் லைஃப், கல்லூரி லைஃப் முடிந்த பிறகு தங்களுக்குள்ளாக ஒரு ஆசைகள், எப்பொழுதுமே ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள். அந்த தீர்மானம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்ல நான் விருப்பப்படுகின்றேன். கலங்கிய நீரிலே தெளிவான ஒரு காரியத்தையோ அல்லது ஒரு திட்டங்களையோ நாம் பார்க்க முடியாது. கலங்கிய தண்ணீரில் கூட நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க முடியாது என்பதை எல்லோரும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு கலங்கிய நிலையிலே தான் காணப்படும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்திலே பார்க்கும் பொழுது அந்த கலங்கிய மனதோடு, கலங்கிய இதயத்தோடு, கலங்கிய அந்த சிந்தனையோடு இன்றைக்கு அநேகர் ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. எப்போது கலங்கி இருக்கும் வேளையிலே அவர்கள் என்ன செய்வார்கள், நான் முடிவை எடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. அந்த மாதிரி எடுத்த முடிவிலே அநேகர் தோல்வி கண்டு மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கை பாதையிலே அவர்கள் அழிவதை நாம் பார்க்கின்றோம். ஏன் அந்த கலங்கிய நிலையிலே நீங்கள் யாவரும் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது என்று நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்கள் எடுக்கும் அந்த முடிவு ஒரு கலக்கத்தின் முடிவாக தான் இருக்கும். கலங்கிய நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய தீர்மானங்கள் கலங்கிய நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவு ஒரு கலங்கின முடிவாகவும் ஒரு தவறான முடிவாகத்தான் என்ன செய்யும், அது அமையும். ஆகியோடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பொறுத்திருக்க வேண்டும். நீங்கள் பொறுத்திருந்து இன்னும் ஆலோசித்து உங்களோடு இன்னும் அறிவார்ந்தவர்களோடு நீங்கள் பேசி, ஒருவர் 2 3 என்று நல்லவர்களோடு பேசி அதற்கு பிறகு என்ன செய்யுங்கள், நீங்கள் அந்த தெளிவான காரியத்தை நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதே போல் சந்தோஷமான நாட்களில் இருக்கும் பொழுது நீங்கள் தவறான முடிவும் எடுக்க நீங்கள் என்ன செய்வீங்க, முற்படுவீங்க. ஐம் ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு முடிவெடுப்பாங்க. நீங்கள் அங்கேயும் என்ன செய்ய வேண்டும், சரியான ஒரு யோசனையை எடுத்துக்கொண்டு 4 பேரிடம் நீங்கள் அதை குறித்து பேசி நாம் என்ன செய்ய வேண்டும், படித்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேங்க, என்னன்னா, ஒருவன் எதை படித்து கொள்கிறானோ, புத்தகத்தை பார்த்தால் பத்தாது, படித்தால் பத்தாது. புத்தகத்தை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் வாசித்தவர்களாகவும் அதை நீங்கள் சுமக்க பழகியிருக்க வேண்டும். எவன் ஒருவன் ஒரு புத்தகத்தை, அதில் உள்ள கருத்துக்களை அவன் சுமக்கின்றானோ, அந்த புத்தகத்தில் உள்ள அறிவியல், அந்த புத்தகத்தில் உள்ள சொற்கள், ஆழமான திட்டங்கள், விளக்கங்களை நீ சுமக்கும் பொழுது அது உன்னை சுமந்து கொண்டு போகும் உன் வாழ்க்கையின் பாதையிலே. இது யாவரும் என்ன செய்ய வேண்டும், நன்றாக. அதற்காகத்தான் இன்றைக்கு என்னுடைய மகளை பார்ப்பதற்கு நான் வெளியூர் செல்லும் பொழுது பார்க்கும் பொழுது நிறைய பேர் படிப்பதை நான் பார்ப்பேன். ட்ரெயினில் படிப்பாங்க, பஸ்ஸில் படிப்பாங்க, ஒரு காஃபி குடிக்கும் அதை படிப்பாங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் படிப்பாங்க, ஒரு புத்தகம், எப்போதுமே ஒரு புத்தகம் தன்னுடைய கையில் இருக்கும். ஆகவே நாம் படிப்பதை உள் வாங்கும் பொழுது அது மிகவும் சிறப்பு. ஒருபோதும் எந்த ஒரு தீய சக்திகளால் என்ன செய்ய முடியாது, அவர்களை மட்டப்படுத்த முடியாது. ஆகவே சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் சகல பாவங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்கும் என்று வசனங்கள் சொல்லுகின்றது. ஆகவே நாம் படிக்க வேண்டும், வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆழமான கருத்துக்களை 4 இடத்திலே நாம் என்ன செய்வோம், கற்றுக்கொண்டு தெளிவான விளக்கங்கள் பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், இந்த மோசமான உலகம் தான் சொல்கிறோம். யாராவது சொல்கிறாங்களா இது நல்ல உலகம்னு? கேட்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு மோசமான உலகமாக போயிடுச்சு, கடைசி காலமாகிருச்சு. கிடையாதுங்க. 5 நீங்கள் இறைவன் படைத்த அந்த 5 இயற்கைகளை பார்க்கும் பொழுது இயற்கையாக இருக்கின்றது. இந்த உலகத்தை
நாம் தான் சேதப்படுத்துகின்றோம். ஆகவே சத்தியத்தை அறிவோம், கலக்கமான நேரத்திலே கலக்கமான முடிவை என்ன செய்வதில் எடுத்து விடுவீர்கள். ஆகவே நாம் எப்பொழுதுமே நிதானமாக இருக்க வேண்டும். அந்த நிதானத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவான அமர்ந்து பொறுத்திருந்து ஒரு முடிவை எடுங்க, முடிவு சரியாக இருக்கும். உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன்.